பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் இந்த கைரோஸ் வீடியோ மூலிமா உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். இந்த தியான நேரத்தில் நாம் கர்த்தருடைய த கிரேட் கேர் ஆஃப் காட், ஆண்டவருடைய கர்சனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் நம்மளை நித்தமும் நடத்துவார். அவருடைய கர்சனையில் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். எங்கெல்லாம் நம்மளை நடத்துகிறார்? அவருடைய அன்பின் வெளிப்பாட்டில் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார் என்று பார்த்தோம். அவருடைய அன்பில் நம்மளை நடத்துகிறார் என்று பார்த்தோம். ரெண்டாவதாக பார்க்கிறோம் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை நம்மளை எப்படி நடத்தினது? முதலாவது யோவான் 5:24 நாம் வாசிப்போம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய கிருபை முதலாவது நம்மளை எங்க நடத்துதுங்க? அவர் வசனத்தை கேட்க நம்மளை தேவனுடைய கிருபை நடத்துகிறது. அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் தப்பித்து நாம் நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள தேவனுடைய கிருபை நம்மளை நடத்துறதுங்க. நாம் கிரியனால ரட்சிக்கப்படலை. எபேசியர் 2:8-9 நம்ம பார்க்கிறோம். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோங்க? அவருடைய செய்கை விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவர் செய்த கிரியைகளை நினைத்து நாம் விசுவாசிக்கிறோம். அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் நம்மளை ரட்சித்தவராக இருக்கிறார். இந்த கிருபை முதலாவது என்ன பண்ணுது? நம்மளை ரட்சிக்க, ஆண்டவருடைய குடும்பத்தில் நம்மளை சேர்க்க, தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாற தேவ கிருபை நம்மளை நடத்துகிறதாக இருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. இது தேவனுடைய கர்சனை, இது தேவனுடைய இரக்கம். திஸ் இஸ் த கேர் ஆஃப் காட் டுவர்ட்ஸ் அஸ். His grace lavished. Hallelujah. அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. ரெண்டாவதாக பார்க்கிறோம், இந்த கிருபை நமக்கு இருக்கிறதுனால ரோமர் 5:2 வாசிக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அவர் மூலியமாக இந்த கிருபையில பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம், அப்புறம் விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து, பாருங்க, விசுவாசத்தினால நம்ம பெற்று நிலை கொண்டு இருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையில. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், கிருபையால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு கர்சனை, தேவனுடைய கர்சனையினால நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியமாக இருக்கிறது. ரெண்டாவது பார்க்கிறோம், அவர் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியம். என்னங்க இந்த ஸ்லாக்கியம்? ஹல்லேலூயா. அவர் நம் பாதம் தள்ளாடாமல் என்ன பண்றாருங்க? நம்மளை உறுதிப்படுத்துறவராக இருக்கிறாரு. அவர் மூலியமாக நம்மளுக்கு கிடைத்த இந்த ஸ்லாக்கியத்தினால தேவ மகிமையை ஒரு நாள் நம்ம பெறப்போகிறோம். Praise the Lord. Because of the grace of God, we will attain the glory of God. கிருபையினால ஒரு நாள் நாம் எல்லாரும் தேவனுடைய மகிமையை நாம் அடைய போகிறோம் என்று பார்க்கிறோம். Praise the Lord. தேவனுடைய கர்சனை எதுங்க? என்னங்க அவருடைய கர்சனை? ஒரு நாள் நாம் மகிமையிலேருந்து விழுந்து போனோம். All of us have fallen short of His glory. நாம் எல்லாரும் தேவ மகிமையிலேருந்து விழுந்து போயிருக்கிறோம். இப்போ தேவ மகிமை என்ன பண்ணுதுங்க? தேவ கர்சனை என்ன பண்ணுதுங்க? தேவ மகிமைக்கு நேராக கிருபையினால நம்மளை நடத்துறதாக இருக்கிறது. Praise the Lord. மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம், யோவான் 17:18 நாம் வாசிப்போம். நீர் என்னை உலகத்திற்குள் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திற்குள் அனுப்புகிறேன். நீர் என்னை உலகத்துக்குள் அனுப்பினது போல. பிதாவாகிய தேவன் இயேசுவை உலகத்தில் எப்படி அனுப்பினாருங்க? ஒரு நோக்கத்தோட. பிதாவாகிய தேவன் இயேசு எப்படி அனுப்பினாருங்க? ஒரு சித்தத்தை கொடுத்து, ஒரு வேலையை கொடுத்து, ஒரு பொறுப்பு உத்தரவாதத்தை கொடுத்து. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நீர் என்னை அனுப்பினது போல நான் அவர்களை அனுப்புகிறேன் என்று. அப்போ கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால அவர் என்ன பண்றாருங்க? நம்மளை மகிமைக்குள்ளாக நடத்துறவரா இருக்கிறாரு. கிருபையினால என்ன பண்றாரு? அவர் நம்மளை அவருடைய சேவைக்குள்ளாக, அவருடைய பணிக்குள்ளாக நம்மளை அனுப்புகிற தேவனாக நம் தேவன் இருக்கிறாருங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்ய உங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிச்சுன்னா, ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா, அது நீங்கள் எப்படி எண்ணுவீங்க? இல்லைங்களா? இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனிங்க, ஐபிஎம் இருக்குது, கூகுள் இருக்குது, அப்படி நிறைய கம்பெனிஸ் நம்ம தேசத்தில் இருக்குது இல்லைங்களா? இந்த கம்பெனியில் உங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுத்தா அது நீங்கள் பாக்கியமாக எண்ணுவீங்களே. அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஒரு நல்ல பெரிய இடத்துல நம்மளுக்கு ஊதியம் கிடைக்க போகுது, ஒரு பெரிய இடத்துல நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வளர போகிறோம், நம்மளுக்கு பலவிதமான ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது என்று ஒரு வாஞ்சை நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துறாருங்க.
அவருடைய வேலை. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், எல்லா சிருஷ்டிக்கு எஜமானனா இருக்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் அவர் தாங்க படைத்தாரு. அவர் கீழே வேலை செய்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லைங்களா? இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம், இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறதுங்க. அந்த ஆண்டவர் நம்மளை சொல்றாரு, என்னுடைய பணிக்காக, என்னுடைய வேலையில நான் உங்களை அனுப்புகிறேன் என்று. அப்போ கிருபை முதலாவது என்ன பண்ணுதுங்க? நம்மளை ரட்சிக்கிறது. தேவனுடைய கருசனையினால் இந்த கிருபை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கிருபை நம்மளை ரட்சிக்கிறது. அந்த கிருபை நம்மளை மகிமைக்குள்ளாக நடத்துது. அந்த கிருபை மகிமை பெற்ற நாம் அவருக்காக சேவைகளை செய்ய, அவர் ராஜ்யத்துக்காக தீவிரமான காரியங்களை செய்ய, உலகத்தை தலைக்கீழ திருப்புறவர்கள் இங்கேயும் வந்துட்டார்களா என்று சொல்லுகிறத போல நம்மளுடைய வாழ்க்கை தேவனுக்காக மகிமையின் செயல்பாட்டுக்குள்ளாக இருக்க கிருபை நம்மளை வழி நடத்துகிறது. நாலாவதாக நம்ம பார்க்கிறோம் இந்த கிருபையை குறித்து தீத்து 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் மட்டும் இப்படி வாசிக்கிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து. பாருங்க, இந்த கிருபை பிரசன்னமாயி நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னென்ன பார்க்கிறோங்க? கிருபை வெளிப்பட்டு நம்மளை என்ன பண்ணுது? நம்ம புத்தியை முதலாவது தெளிவாக்குறது. தெளிந்த புத்தியும் நீதியும் இரண்டாவதாக பார்க்கிறோம் நீதியையும். ஹல்லேலூயா. தேவ கிருபை நமக்குள்ள என்ன கொண்டு வருதுங்க? தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தியை பிசாசு என்ன பண்றான்? பலவிதமான குழப்பங்களை கொண்டு வருகிறான். ஆதி ஆமத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆதியில் இந்த உலகத்துல ஒழுங்கீனம் இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடும் போது தேவனுடைய வார்த்தை வருகிறது. தேவ வார்த்தை என்ன பண்ணுதுங்க? ஒழுங்கீனத்தின் மத்தியில தேவனுடைய சிருஷ்டிப்பு உண்டாகிறது. தேவனுடைய வல்லமை செயல்படுகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பு பேசுகிற வார்த்தை, the creative word of God அந்த இடத்துல வந்த உடனே என்ன நடக்குதுங்க? அந்த இடத்துல இருக்கிற குழப்பங்களும் ஒழுங்கீனங்களும் மாறி தேவனுடைய தெளிவு, தேவனுடைய சிருஷ்டிப்பு அந்த இடத்துல வெளிப்படுகிறதுங்க. அதே போலதான் நம்ம ஆத்மால இருக்கிற ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது, தேவ வார்த்தை பேசப்படும் போது கிருபையினால முதலாவது என்ன நடக்குதுங்க? தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி என்ன கொண்டு வரும்? தேவனுடைய நீதியை கொண்டு வரும். பின்பு என்ன வாசிக்கிறோம்? தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக. ஹல்லேலூயா. கிருபை நம்மளுக்கு பயிற்சி கொடுக்குது என்று இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். கிரேஸ் will train you for godliness. கிருபை என்ன பண்ணுங்க? தினந்தோறும் என்னை தெய்வீகத்தில் என்னை நடத்த, என்னை பயிற்சிக்குள்ளாக கொண்டு வந்து தேவ சாயலாக கிருபை என்னை உருவாக்கும். கர்த்தர் இன்றைக்கு இந்த கிருபையால் உங்களை வழி நடத்த கர்த்தர் இங்க இருக்கிறாருங்க. கர்த்தருடைய கிருபை இந்த காலை வேளையில உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறதுங்க. ஆண்டவர் சொன்னார், நான் நித்தமும் உன்னை நடத்தி. அவருடைய மகா கர்சனை உங்களை எதுக்குள்ள நடத்தி கொண்டு இருக்குதுங்க? அவர் கிருபையை நடத்தினது, நடத்தி கொண்டே இருக்குது, நடத்தி கொண்டே இருக்கும். Praise the Lord. The grace has led us, it is leading us, it will continue to lead us. அந்த கிருபைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த கிருபை இருக்கிறதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த கிருபை இருக்கிறதுனால தேவனுடைய கர்சனை மேல ஆண்டவர் அவர் கர்சனை காட்டுறதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன். கிருபையினால, இந்த கிருபை இருக்கிறதுனால நான் மகிமையாக்கப்பட்டிருக்கிற, மகிமைக்குள்ளாக வழி நடத்தி கொண்டிருக்கிற இந்த கிருபை இருக்கிறதுனால தேவனுடைய சேவையை சிறப்பா செய்ய கிருபை ஆசீர்வதித்து கிருபை என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கிருபை இருக்கிறதுனால நான் ஒரு நாளும் நீதிக்குள்ளாக, பயபக்திக்குள்ளாக, தெளிந்த புத்தியோட கர்த்தருடைய வழிகளை நடக்க, உலகத்தையும் பாவத்தையும் நான் வெறுத்து தொடர்ந்து கிருபை என்ன நீதியின் பயிற்சிக்குள்ளாக, தேவ பக்தியின் பயிற்சிக்குள்ளாக நடத்தி கொண்டு இருக்கிறதுங்க. இதெல்லாம் திஸ் இஸ் ஆல் த கேர் ஆஃப் காட் டுவர்ட்ஸ் அஸ். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, தொடர்ச்சியாக உம்முடைய வழிகளை நாங்கள் நடக்க எங்களோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்க. எங்களை நீர் வழி நடத்துகிறீங்க. நல்ல தகப்பன் நீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ரட்சித்த கிருபை, மகிமையாக்கி கொண்டிருக்கிற கிருபை, சேவை செய்ய பலப்படுத்தின கிருபாப்பா. ஆண்டவரே, ஒரு நாளும் ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களோடு இருக்கிறதுனால உலகத்தை, பாவத்தை, மாம்சத்தை வெறுத்து நீதியின் காரியங்களை தெரிந்து கொண்டு தெளிந்த புத்தியோட எங்களை அழைத்த தேவன் பின்பதாக நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பின்பற்ற
கிருபையை கொடுத்துருக்கிறீங்க. இந்த வருடம் நித்தமும் என்னை நடத்தின்னு சொன்னீங்க. உங்கள் கிருபை எங்களை நடத்திட்டோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து இன்னைக்கு வழி நடத்திட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.